வெல்கம் டு டெக்கி மாஸ்டர். இன்றைக்கி நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்ஸில் நம்ம லிஸ்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பை பற்றி பார்க்குறோம். இந்த டேட்டா டைப் வந்து இன்பில்ட் டேட்டா டைப்னு நம்ம சொல்லலாம். இந்த டேட்டா டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் 4 டைப்ஸ் ஆஃப் பில்டின் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லிஸ்ட், டப்புள், செட் அண்ட் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் குறிப்பாக நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தா லிஸ்ட். இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா லுக் லைக்கை வந்து நமக்கு அரே மாதிரி தான் இருக்கும் பார்க்க. கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் ஸ்டோர்ட் இன் அ சிங்கிள் நேம். இந்த கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். எப்படி ஸ்டோர் பண்ணுவோன்னு கேட்டால் ஒரு பாக்ஸ் ப்ராக்கெட், அதுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ இல்லை இன்டீஜர் வேல்யூ எதுவாக இருந்தாலும் நம்ம அதை ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதை வந்து ஒரு நேமில் ஸ்டோர் பண்ணுவோம். அதை தான் நம்ம இங்கே லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா அரேஸில் வந்து இங்கே பில்டின் அரே கிடையாது. அதனால் நம்ம இங்கே லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி டேட்டா டைப்பில் நம்ம அதை பார்க்குறோம். பைத்தானில் வந்து நிறைய செட் ஆஃப் வந்து பில்டின் மெத்தட்ஸ் இருக்குது. அப்புறம் அது கூட இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் கூட நம்ம இன்னும் நிறைய வேல்யூஸ் ஆட் பண்ணோம்னா அந்த லிஸ்ட்டு வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 5 வேல்யூஸ் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட இன்னும் ஒரு நான் 5 வேல்யூஸ் ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், அந்த லிஸ்ட்டில் இப்போது 10 வேல்யூஸ் இருக்கும். 10 எலமெண்ட்ஸ் இருக்கும். அதுதான் எக்ஸ்டெண்ட் மெத்தட். இனி நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் எக்ஸ்டெண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன் செட் ஆஃப் கோட்ஸு. அதனால் நான் வந்து அதை அப்படியே காப்பி பேஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஒரு தடவையும் கோடிங்ஸ் எழுத வேண்டியிருக்காது, ரிப்பீட் பண்ண வேண்டாம். இப்போ நான் இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கமெண்ட் பண்ணிட்டேன்னா மறுபடியும் என்ன இருக்கும், நமக்கு இங்கே பிரிண்ட் கார்ட்ஸ் மட்டும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ரன் ப்ளே பண்ணோம்னா உங்களுக்கு என்ன இருக்குங்கிறத ஒரு தெரியும், கிளியராக தெரியும். இது மட்டும்தான் இருக்குது. நம்ம இதை வச்சு தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல கார்ஸ் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே செட் ஆஃப் வேல்யூஸ், அதாவது எலமெண்ட்ஸை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஃபியட், வேறு என்ன இருக்குது, கார், டாட்சன், இப்படி இருக்குது இல்லைங்களா. ஸ்கோடா. ஸோ இது இப்படி ஒரு 3 எலமெண்ட்டை நான் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்படி இந்த 3 வேல்யூஸ், அதாவது 3 எலமெண்ட்ஸை நான் இன்னொரு நேமில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா வெரி சிம்பிள் தான். கார் 2 அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். இல்லாட்டி இருக்கக்கூடிய அந்த வேல்யூலேயே கார் எக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார் எக்ஸ்குள்ளேயே நான் கார்ஸ் எக்ஸ் இதுதான் வேல்யூ. மேலே இருக்கிறதெல்லாம் அலைன்மெண்ட் கரெக்டாக கொடுத்துக்கலாம். ரைட், இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போது நமக்கு கார்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ தான். இப்போது கார்ஸ் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. நம்ம ஆக்சுவலாக இங்கே ஃபியட், டாட்சன், ஸ்கோடான்னு சொல்லி ஆட் பண்ணியிருப்போம். நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் என்ன இருந்துச்சு, இப்போது நமக்கு என்னென்னா இங்கே நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறப்போ அந்த வேல்யூஸ் வருது இல்லை, நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் ப்ளே பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், ரன் பண்ணி பார்க்க போகிறப்ப எல்லா வேல்யூஸும் ஒரே நேரத்தில் டிஸ்பிளே ஆகிறதுனால நமக்கு
ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்லீப் கமாண்ட் ஒன்று கொடுக்குறேன். இன்பில்டு ஸ்லீப்பு ஒன்று கொடுக்குறேன். டைம் டாட் ஸ்லீப். இது ஒரு பில்டின் மெத்தடு. இதில் 1 செகண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது 1 செகண்ட் கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன கேப் இருக்கும் நமக்கு. அதாவது ஒரு டிலேஸ். நமக்கு இந்த வேல்யூ டிஸ்பிளே ஆகி கொஞ்சம் நேரம் கழித்து அந்த எக்ஸ்டெண்ட் ஆகிறத நம்ம டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு தான் அது நம்ம கொடுக்குறோம். இப்போ இங்கே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டால், இந்த வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகிறப்போ அதை ஒரு சின்ன ஒரு டைம் டிலே கொடுக்கலாம். அதாவது இது டைம் டாட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லி ஒரு மாடியூல் இருக்குது. இதை நான் இங்கே கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக மேலே பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே இங்கே கொடுக்கல. இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே அசைன் ஆகிடுது. மேலே இம்போர்ட் மேலே தான் கொடுக்கணும். இது ஒரு மாடியூல். இந்த மாடியூல்ஸ்குள்ளே செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த டிலே மட்டும் பார்க்கலாம். இப்போது இதுக்குள்ளே 1 செகண்ட் ஒன்றுன்னு கொடுத்தா 1 செகண்ட் டிலே ஆகும். எதுக்குன்னா கார்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 2 வேல்யூவுமே நமக்கு டிஸ்பிளே ஆகி கொஞ்சம் நேரம் கழித்து அந்த எக்ஸ்டெண்ட் ஆகிற ஒரு சின்ன வித்தியாசம் தெரியட்டுங்கிறதுக்காக தான். இப்போ இன்னும் கொஞ்சம் வேணும்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஒரு கிளியர் விசிபிலிட்டி இருக்கும் நமக்கு. ரைட், இப்போ பாருங்கள், நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு டிலே தெரியுதா? இங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூஸ் கார்ஸ் எக்ஸு அதான் இது. இப்போ இது எக்ஸ்டெண்ட் ஆகி வருது இந்த 2 வேல்யூ. இப்போ இந்த 2 வேல்யூவும் எக்ஸ்டெண்ட் ஆகிறது நமக்கு டைம் டிலேயில் நம்ம 1 செகண்ட் கொடுத்துருக்கோம். இது நம்ம 2 செகண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். 2ன்னு கொடுத்தா நமக்கு இன்னமும் நல்லா பெட்டராகவே அந்த டிலேவை ஃபீல் பண்ண முடியும். பாருங்கள், தெரியுதுங்களா இங்கே எவ்வளோ டிலே ஆச்சுன்னு? ரைட், இப்போது நமக்கு என்ன கிடச்சிருச்சு, எக்ஸ்டெண்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே கேஸ், நீங்கள் இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இதை கவனித்ததுக்காக தேங்க்யூ. இதில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.